வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்புங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதுக்குண்டான அதிரடி அறிவிப்பு ஒன்று வந்து விட்டதுங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பித்து அந்த வேலைவாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும், இதில் இருக்கக்கூடிய சுழிவு நிலவுகள்லாம் என்ன, எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினியூவல் பண்ணியிருந்தால் தான் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதை பற்றி ஃபஸ்ட் ஒன் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தரலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களும் சரி, அறிவிக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகளும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான தகவல்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டாபிக் சொல்லியிருந்தேன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தால் தான் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின். கட்டாயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ரினியூவல் பண்ணுங்கள், இந்த டேட்டுலேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது எதையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் பெட்டர். அப்படி அப்ளை பண்ணலை அப்படின்னா உடனடியாக இப்போயே போய் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்று, ஏன்னா அவங்க வந்து டைம் வந்து கொடுக்கல, இந்த டைம்லேருந்து டைமுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஃபிக்ஸட் டைமிங் கொடுக்கல. பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னா எப்போ வேணாலும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நேற்று பண்ணியிருக்கலாம், முந்தா நேற்று பண்ணியிருக்கலாம், இப்போ கூட போய் பண்ணியிருக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர் மட்டும் இருந்தால் போதும். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது எப்படிங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வர்றது, ஃபைல் கொண்டு போகிறது, ரிட்டன் ஃபைல் கொடுக்கறது, ஃபைலை கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணுறது, ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைலை கொண்டு வந்து ஆஃபீஸர்ஸ் டேபிளில் அவங்க வரத்துக்கு முன்னாடி வைக்கிறது, டீ காஃபி இதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அடங்கும் உதவியாளர் வேலைவாய்ப்பு. சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டுப்படி ஆகிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறையா பேர்த்தோடு உங்களுக்கு பழக்கங்கள் ஏற்படும். ஒரு நாளைக்கு மினிமம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு எவ்வளோ நம்பர் செட் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட் நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இந்தந்த அப்டேட் இப்போ வருது, ஏன்னா அது முதல்ல கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கிராமங்களுக்கும் சரி, பஞ்சாயத்துகளுக்கும் சரி, நகராட்சிகளுக்கும் சரி, சின்ன ஒரு இதாக இருந்தாலும் முதல்ல கலெக்டர் ஆஃபீஸ் வந்துட்டு தான் அரசு சம்மந்தப்பட்டதை சொல்கிறேன். அடுத்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாவட்டங்கள் அதர் மாவட்டங்களும் சரி, இதுவும் சரி போகும். மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து, யூனியன் அதெல்லாமே போகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்கணும். எப்போ வேணாலும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுனா இதனுடைய கல்வி தகுதியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10ஆம் வகுப்புக்குள்ளே தான் இருக்கும். அதனால் போட்டிகள் அதிகமாக இருக்கும். உடனடியாக நீங்கள் போய் இப்போயே விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் இதுக்குண்டான ஃபார்ம் ஃபில்லிங் அப்டேட் கொடுத்துடலாம். அதாவது ஆட்கள் போதும் அப்படிங்கிற அப்டேட் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஏதாச்சும் கேஸ் நடக்குது அப்படின்னா உடனடியாக வந்து நிறுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் விண்ணப்பிக்கலை அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய மாவட்டம் என்னன்னு கீழே தெரியப்படுத்துங்க. நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். நிறையா பேர்த்துக்கு செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். செக் பண்ணிவிட்டு பொறுமையாக தான் அப்டேட் பண்ணுவோம். எப்படியும் ஒரு 4லேருந்து 5 நாள் ஆயிரும். உங்கள் கீழே வந்து போட்டு போங்க உங்கள் என்ன மாவட்டம் என்னங்கிறத நாங்கள் வந்து கட்டாயமாக அதுக்கு ஒன்று ரிப்ளைவை நாங்கள் வந்து கட்டாயமாக கொடுப்போம்.
ஓகேங்களா. இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸில் 2025 வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கணினி உதவியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ்நாடு கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸ் பேரிடர் மேலாண்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் கணினி உதவியாளர் பணிக்கு விண்ணப்பதாரர்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு டிகிரி படித்திருக்க வேண்டும். அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கு அதாவது என்னென்னா கணினி ஆப்ரேட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கணினியில் வந்து எம்எஸ் ஆஃபீஸு பயன்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது வந்து இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதிலலாம் வந்து சர்டிஃபிகேட் ஒன்று வேணும். அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாரி குறைஞ்சபட்சம் ஆங்கிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளிலும் கீழ்நிலை தட்டச்சு செய்து திறன் பெற்றிருக்க வேண்டும். அதாவது டைப் ரைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்லேயும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்லேயும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் தமிழக கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் 21 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதாவது 21 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயது தலைவர்களும் கொடுப்பாங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, முன்னாள் இராணுவ வீரர், விதவைகள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அதேமாரி வயது தலைவர்களும் வந்து ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு கீழே கமெண்டில் பண்ணுங்கள். 21 வயது ஸ்டார்ட்டு, எண்டிங்கு 40 வயசு அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சம்பள விவரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணிக்கு மாதம் 8000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். அலுவலக உதவியாளருக்கு சம்பளம் 8000 வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் கணினி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பணிக்கு பதவிக்கு மாதம் 15000 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் மட்டும்தான் குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து படிக்காசு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க போக போக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அலுவலக உதவியாளர் பணிக்கு 8000. அதேமாரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15000 ரூபாய். டேட்டா என்ட்ரிலாம் வந்து கிடையாதுங்க. இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக் போட்டுவிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வேலை. இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாவை எடுத்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ எல்லாமே கியர் கோட் வந்துருச்சு. ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி ஆகிற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸ்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லா விதமான இதுலேயுமே இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலே போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேரை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. போய் ஸ்கேன் பண்ணோன்னா அப்படியே என்ட்ரி ஆயிரும் பிசியில். அதுதான் உங்களுடைய வேலை. இதுதான் வந்து பிசியில் வேலை. ஓகேங்களா. இதில் நீங்கள் ஓரளவுக்கு எம்எஸ் ஆஃபீஸு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும். இது நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டர் நல்ல ப்ரௌசிங் சென்டராக போய் இது வந்து எனக்கு வந்து கற்றுக்கணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் கோர்ஸு தான். நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுட்டு கூட கற்றுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். அதுக்கு வந்து டைம் இருக்காது. நீங்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுட்டு நெருங்க நாள் பார்க்கலாம். இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு போகலாம். ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஏன்னா இப்போ நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் வந்து விண்ணப்பித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும். அதேமாதிரி தேர்வு செய்யும் முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக கலெக்டர் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு 2025 பணிக்கு தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள். நேர்காணலில் தேர்வாகும் அவர்களுக்கு பணி வழங்கப்படும். மேலும் தகவல்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரிபார்க்கவும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். இது வரைக்கும் நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் தான் வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிட்டே வராங்க. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுறேன். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை போட்டுட்டு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.